பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, ஆழமான சத்தியமுள்ள வார்த்தை. நாம் தேவனுடைய பிள்ளைகள். யார் தேவனுடைய பிள்ளைகள்? யோவான் 1:12 அந்த வசனத்திலே பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை யார் யார் தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பிதாவின் பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறவங்க எல்லாம் யாரா மாறுறாங்க அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். பிள்ளைகள் என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளை யாரு? பிள்ளை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப நாமும் இப்பொழுது அந்த வரிசையில் வருகிறோம். இப்போ ஒரு தகப்பனுடைய சுதந்திரம், தகப்பனுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு பங்கு உண்டு. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு பங்கு உண்டு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அப்படி என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது, மகிமையானது. இப்பொழுது உடன் சுதந்திரர் ஆயிட்டோம். இனி அதை அடைய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். என்ன கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால்? நாமும் சிலுவையை சுமந்துட்டு போகணுமா? நாமும் ஆணிகளால் அறையப்பட வேண்டுமா? நாமும் சிலுவையில் தொங்க வேண்டுமா? இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அழுது அடுத்த நாள் கல்வாரியில் அறையப்பட்டார்ல, அப்படிப்பட்ட நிலையில போகணுமா அப்படின்னு கேட்டா எழுத்தின்படி அப்படி அல்ல. ஆனால் அவருடனே கூட என்கிற வார்த்தை வேதத்துல மறுபடியும் வருகிறதை பார்க்க முடியும். இயேசு கூட சொல்லியிருப்பார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவுடனே கூட என்கிற வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அதுல பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. எனவேதான் இயேசு சொல்வார், என் நுகத்தை ஏற்றுக்கொள் அப்படிம்பார். என் சுகத்தை ஏற்றுக்கொள் சொல்ல மாட்டார், என் நுகத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லுவார். ஒரு கிறிஸ்தவன், ரியல் கிறிஸ்டியன் யாரு தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறவன். கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுகிறவன் அல்ல, கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறவன். அவர் அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். அதிலே பயணிக்கும்படிக்கு விரும்பி காலெடுத்து வைக்கிறவன். அப்படிப்பட்டவனை உலகம் நெருக்கும், எல்லா விதத்திலையும் நெருக்கும். பாவம் நெருக்கும், பாரங்கள் நெருக்கும். ஆனால் அவைகளுக்கு உட்படாமல் அதையெல்லாம் தள்ளிவிட்டு, நான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரன், நான் தேவனுடைய சுதந்திரன், இந்த எண்ணத்தை உள்வாங்கி நம்ம நடக்கும்போது நமக்கு யாருடைய ஒத்தாசை கிடைக்கிறது தெரியுமா? ஆவியானவருடைய ஒத்தாசை கிடைக்கிறது. அவர் அப்படி நடத்துவார். ஆமென். அவர் அப்படி நடத்துவார். அவர் ஆவியை வழியிலே, ஜீவ வழியிலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு மகிமை கிடைக்கிறது. சாதாரண மகிமை அல்ல, தூதர்களுக்கு இருக்கிற மகிமை அல்ல, அதற்கு மேலான கிறிஸ்துவோடு கூட. இதைதான் யோவான் எழுதும்போது சொல்றார். 1 யோவான் 3வது அதிகாரத்தில் அவர் வெளிப்படும் போது அவரை போல நாம் இருப்போம் என்று. அவரை போல இயேசு எப்படி இருப்பாரோ அப்படியே. இதை வர்ணிக்கவே முடியாது, விவரிக்கவே முடியாது. எனவே என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிள்ளையாகி விட்டோம். அதுல மாற்றம் கிடையாது. நாமெல்லாம் பிள்ளைங்க. ஆமென். நாம் அவருடைய உடன் சுதந்திரர். ஆமென் என்கிற உணர்வோடு அவரை போல நாம் நடக்கிறோமா? அவர் வைத்த அடிச்சுவடுகளில் தான் நம்முடைய கால்கள் இன்னைக்கு நிற்குதா? நம்ம எந்த பாதையில பயணிக்க தீவிரிக்கிறோம்?
ஆமென். உலகம் நமக்கு அனுகூலமா இருக்கிறதா? உலகம் நம்மை பகைக்கிறதா? ஆமென். இன்னைக்கு நம்ம எதை நாடுகிறோம், எதை விரும்புகிறோம், நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது, நம்ம சிந்திக்கணும். எதுவுமே பேசுறது ரொம்ப ஈஸி. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த ஒரு ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான். என் வாழ்க்கை ஆண்டவரே உம்மோடு தான் இருக்கிறதா? உங்க கூட தான் வாழ்றேனாப்பா, நீங்க வைத்து அடிச்சு உள்ளதான் நான் நிற்கிறேனா? ஒவ்வொரு நாளும் யோசிக்கணுங்க. நமக்குள்ளே அந்த மாற்றம் வரணும். நம்முடைய மனதில் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அடிக்கடி நம்ம நினைக்கணும். நம்ம நினைத்து 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 இந்த வார்த்தை உள்ளே நமக்குள்ளே அதிகமாய் விழ 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 நம்முடைய மனம் புதிதாகும். நம்முடைய மனம் புதிதாகும் போது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறந்து விடாதிருங்கள், நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர், தேவனுக்கு சுதந்திரர். நமக்கு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். எனவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர கிருபையை கேட்போம். கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு எவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறீர். நாங்கள் அற்ப காரியத்துக்காக வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். உமக்கு உடன் சுதந்திரர் என்கிற மகிமையை வச்சிருக்கிறீங்க அப்பா. இதை மனதிலே வைத்து, இதை முன்பாக வைத்து நீர் வைத்த அடிச்சுவடை பின்பற்றி நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.